ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3 வெட்டி வச்ச பல்லாரி, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியிலை. வெட்டி வச்ச பல்லாரி சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லியிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் சக்தி சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வச்சு சிக்கனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். அந்த தண்ணி வச்சே நல்லா சிக்கனை வேக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஆனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இறக்குற டைமில் மல்லி இலை நல்லா சிக்கன் மேலே அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பேறி சிக்கன் ரெடி. இன்று பிறந்தநாள், திருமணநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.